இப்போ நடந்துட்டு இருக்க வார ஒருத்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னா நம்ப முடியுதா? சைனாவை சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர் ஜியாங்னு ஒருத்தர் அவர் இப்போ நடந்துட்டு இருக்க வாரெல்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி அது ப்ரெடிக்ட் மட்டும் பண்ணாம நான் இதை ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைசிஸும் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன சொல்றாருன்னா யுஎஸ்ஏ வந்து இந்த வார்ல தோக்கும்னு சொல்றாரு. அது டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன சொல்றாருன்னா இந்த வார்ல வந்து ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. யுஎஸ்ஏ, இஸ்ரேலு, ஜிசிசி, அதுக்கப்புறம் வந்து ஈரான். இந்த ஜிசிசினா கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இந்த சவுதி அரேபியா, குவைத், கத்தார், யுனைடெட் அரப் நேஷன் எல்லாமே இதுக்குள்ள வருவாங்க. இவங்க 4 பேருக்கும் தான் போட்டியே. யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஈரான் அடிக்கணும். ஈரான் அடிச்சு அந்த ஆயில் எடுத்துக்கணும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லா நாடும் வந்து அவங்களுக்கு வரி கட்டணும். அதுதான் அவங்க பிளானு. ஈரானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்க எல்லா யூஎஸ் பேஸும் அடிக்கணும், மிடில் ஈஸ்டை கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் இந்த ஜிசிசி கிட்டலாம் வரி வாங்கணும், இஸ்ரேலை வந்து டம்மி பண்ணணும். இதுதான் ஈரானோட பிளான். இஸ்ரேலோட பிளான் என்னன்னா மிடில் ஈஸ்டில் இருக்க யூஎஸ் பேஸ் எல்லாம் காலி பண்ணணும், ஈரானை கண்ட்ரோல் பண்ணணும், வரி வாங்கணும், நம்ம தான் மிடில் ஈஸ்டில் அப்படின்ற மாதிரி காட்டணும். ஜிசிசியோட பிளான் என்னன்னா ஈரானை காலி பண்ணணும், யூஎஸ்ஏ பேஸ் எல்லாம் காலி பண்ணணும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நம்ம எடுத்துக்கணும், இஸ்ரேலை வந்து டம்மி பண்ணணும். இந்த மாதிரி 4 பேருக்கும் ஒரே காமன் எனிமி யாருன்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணும் அப்படிதான் பாக்குறாங்க. அமெரிக்கா அந்த மாதிரி காலி பண்ணோம்னா இந்த வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகணும். இப்போ வந்து ஏர் லெவல்ல தான் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து எப்படி சொல்றது, இது இப்போ வரைக்குமே தப்பிச்சு வெளியே வந்துடலாம். அமெரிக்கா வந்து இப்போ என்ன சொல்றோம், அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஓரளவுக்கு எல்லா பேஸையுமே அடிச்சிட்டோம், இனி அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வார் முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் பார்த்தா அவங்க சுப்ரீம் லீடர்லாம் போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. யுஎஸ்ஏக்கு வேற வழியே இல்லை. இந்த வார எப்படி சொல்லு தொட்டாச்சு, இதுக்கப்புறம் நீங்க தோத்துட்டேன்னு பின் வாங்கிட்டா உங்களை மதிக்க மாட்டாங்க இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களை முடிச்சிருவானுங்க. ஏன்னா ஈரான்ல வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் சோல்ஜர்ஸ் கிட்ட இருப்பாங்க, அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் 1 மில்லியன் இருப்பாங்க. நீங்க உள்ள போகணும்னாலே அட்லீஸ்ட் 5 லட்சமாவது உள்ள போகணும். உள்ள போனா அது சூசைட் மிஷின் தான். நம்ம உள்ளே போனால் உங்களுக்கு காலி பண்ணுறாங்க, நிறைய பணம் செலவாகும். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி உள்ளே போயிட்டீங்கன்னா அது முடிய பல வருஷம் ஆகும். எப்படி இருந்தாலும் இப்போ கை வச்சுட்டாங்க அமெரிக்கா முடிக்காம விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு ஆர்டரே மாறும். இதுக்கப்புறம் அமெரிக்கா வேணும் மதிக்க மாட்டாங்க, இனி வர உலகம் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தலைவன் பக்காவாக ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு.